नमस्ते ललिते देवी श्रीमत्सिंहासनेश्वरी भक्तानामिष्टदे मातः अभिरामी नमोस्तुते। ध्वनि वழங்கும் அபிராமி அந்தாதி சீரீஸின் இந்த பதிவு மோக்ஷ சாதனம் பெற நாம் தினமும் துதிக்க வேண்டிய அபிராமி அந்தாதியின் 10ஆம் பதிகம். இந்த சீரீஸில் முந்தைய பதிவுகளில் நாம் முக்தி அல்லது மோக்ஷம்னா என்ன, அதை அடைய வழிகள் என்ன, மெய்ஞானம் இதை பற்றி எல்லாம் கேட்டிருப்போம். மெய்ஞானம்ங்கிற பதத்தை மெய் ஞானம்னு பிரிக்கலாம். மெய்ங்கிற சொல்லுக்கு உடல் உண்மைன்னு 2 பொருள் உண்டு. இந்த உடல் நிரந்தரமானது இல்லை. உடலுக்குள்ள இருக்கிற உயிர் சக்தி அல்லது ஆத்மா அல்லது ஜீவன், இதுதான் என்றும் அழியாத நிரந்தரமான பதார்த்தம். ஜீவாத்மா பரமாத்மாவோட ஒரு பாகம். அப்படின்னா இந்த உலகம் முழுவதும் இருக்கிற எல்லா ஜீவராசிகளுக்குள்ளும் பரமாத்மா தான் இருக்காருங்கிறது நிதர்சனம். ஜீவாத்மா எப்போ தன் பிறவியின் பயனான மெய்ஞானத்தை அடைஞ்சு புரிஞ்சுக்குதோ அப்போ அந்த ஆத்மாவுக்கு மோக்ஷகதிங்கிற ஒரு பரம ஆனந்தமான ஒரு நிலை கிடைச்சு மறுபடியும் பரமாத்மாவான இறைவனிடமே சேர்ந்து பிறவா நிலையை அடையுது. இந்த பிறவா நிலையை நம்ம உடம்பில் உள்ள ஜீவாத்மா எய்த நாம் என்னெல்லாம் செய்ய முடியுமோ அதையெல்லாம் செய்யணும்னு தான் இந்து தர்மம் சொல்லுது. பக்தி யோகம்ங்கிற ஒரு முறை இறைவன் மேலே முழு ஈடுபாடும் நம்பிக்கையும் வச்சு சரணாகதிங்கிற ஒரு நிலைக்கு நம்மளை கொண்டு வர்ற முறை. இந்த முறையை பின்பற்றி அபிராமப்பட்டர் அபிராமி அம்மைய முழுசா சரணடைஞ்சாரு. 10வது பதிகத்தில் அவர் உமையே இமயத்தன்று பிறந்தவளே, நின்றும் இருந்தும் கிடந்தும் நடந்தும் நினைப்பது உன்னை, என்றும் வணங்குவது உன் மலர்த்தாள்னு பாடுறாரு. உமைங்கிறது அம்மனோட திருநாமங்களில் பல சிறப்புகள் அர்த்தங்கள் உடைய ஒன்று. ஓம்ங்கிற பிரணவ மந்திரத்தில் அகாரம் உகாரம் மகாரம் சேர்ந்து ஒலிக்கும். இதுதான் பிரபஞ்சத்தின் ரகசியத்தை உணர்த்தும் ஒரு பதம்னு அதற்கு எவ்வளோ சிறப்பை தர்றோமோ அதற்கு ஈடான ஒரு பெயர் தான் உமா. ஏன்னா இதுலேயும் உகாரம் மகாரம் அகாரம் இருக்கும். பிரபஞ்சத்தின் ஆதிசக்தியை குறிப்பிடுற ஒரு பதமான உமாங்கிற பதத்தையும் சிவபெருமான மனம் புரிஞ்சு சிவசக்தின்னு பெயர் பெற காரணமான இமயத்தில் பிறந்து பார்வதிங்கிற பெயரையும் அபிராமப்பட்டர் குறிப்பிடுறாரு. அதாவது உலகில பிறக்கும் ஜீவாத்மாவாக, அதாவது பார்வதியாக இருந்தவளும் நீயே, என்றும் அழியாத பரம்பொருளான உமையவளும் நீயேன்னு சொல்றாரு. அப்படிப்பட்ட அம்மனை தான் நான் நிற்கும்போது, சும்மா இருக்கும்போது, நடக்கும்போது, உறங்கும்போது, உண்ணும்போதுன்னு எப்பவும் மனசால நினைக்கிறேன். அவள் பொற்பாதங்களை தான் தொட்டு வணங்குறேன்னு பாடி மனம், உடல், வாக்கு இப்படி 3 கரணங்களிலும் அம்மன் மீது பக்தி செலுத்துறதா பாடுறாரு. அபிராமி அம்மனை அவர் எழுதாமறையின் ஒன்றும் அரும்பொருளே, அழியாமுத்தி ஆனந்தமே, அருளேன்னு குறிப்பிடுறாரு. மறைனா வேதம். வேதங்கள் எழுதி வழங்கப்பட்டவை இல்லை. அவை தோன்றியது மனிதன் தோன்றிய போதுன்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் இதை தோற்றுவித்து ரிஷிகள் மூலமாக நமக்கு வழங்கினதே இறைவன்தான்னு சொல்கிறாங்க. வேதங்களில் மோக்ஷகதிக்கான ஞானம்தான் சொல்லப்பட்டு இருக்கும். லலிதா சஹஸ்ரநாமத்தில் அம்மன் தான் வேதங்களின் பொருள், ரூபம் எல்லாமேனு குறிப்பிடப்பட்டிருக்கும். அதனால் அபிராமப்பட்டர் அம்மை கிட்ட, அம்மா, என்னால் வேதங்களை புரிஞ்சு மெய்ஞானத்தை அடைஞ்சு
உன்னிடம் சேரும் அளவுக்கு புத்தியும் புரிதலும் இல்லை. அன்னையே, வேதத்தின் சாரமான அழியாத முக்தி ஆனந்தமான நீயே எனக்கு தயை புரிந்து எனக்கு நல்ல கதி அருள வேண்டும்னு வேண்டுறாரு. பிறவா நிலையாகிய மோட்ச கதிங்கிற நிலைய இந்த பதிகம் அருள்விக்கும்னு நம்பப்படுது. இந்த பதிகத்தை பொருள் உணர்ந்து பாடி வர நம் மனம் பக்குவப்பட்டு மெய்ஞான வழியில் நாம் நடக்க உதவும்னு சொல்லப்படுது. இந்த பதிகத்தை நாம் கேட்கலாமா?